திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையே மணக்கும். திருப்புகழ் பாடலில் அமுதம் போன்றது. முருகப்பெருமானை எளிதாக அடையிறதுக்கு உள்ள முருக பாடினாலே போதும். திருப்புகழ் ஒரு மந்திர நூலாகும். திருப்புகழை எழுதினவர் அருணகிரிநாதர். இவர் திருவண்ணாமலையில் அவதரித்தார். இவர் இளமையிலேயே தனக்கு நேர்ந்த பிணியால் உயிர் வாழ இஷ்டம் இல்லாமல் வல்லாள மன்னன் கோபுரத்து மேலே ஏறி உயிர் விட துணிந்தார். அப்போ அவர் கீழே விழும்போது முருகான்னு கத்திட்டு விழுகிறாரு. அப்போ முருகன் தோன்றி தன் கரத்தில் வர தாங்கி பிடிச்சிக்கிறாரு. வயதானவர் தோற்றத்தில் இருக்கார். இவர் யாருன்னு பார்த்தா முருகன் இவருக்கு சுய உருவத்தை காமிக்கிறாரு. சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தை உபதேசிச்சுட்டு மறைஞ்சிடுறாரு. அருணகிரிநாதருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 12 வருஷம் தவநெறியில் நின்று சித்தி பெற்றார். மௌனமாகவே இருந்தார். ஒரு நாள் முருகன் மயில் மேலே ஏறி அருணகிரிநாதர் காட்சி கொடுத்தாரு. திருப்புகழை பாடுன்னு சொன்னார். இவர் வேதாகமங்களுக்கு அப்பாற்பட்ட உன் புகழ எனக்கு கல்வி அறிவு இல்லாதவன், நான் எப்படி பாடுறதுன்னு கேட்குறாரு. அப்போ முருகன் அவருடைய நாக்கில் வேலோட அடி நுனியால் ஓம்னு எழுதி முத்தைத்தருன்னு ஆரம்பித்து பாடு அப்படின்னு சொன்னாராம். உடனே சகல ஞானங்களையும் கொடுத்தாரு. இறைவன் அருணகிரிநாதர் வயலூருக்கு வர சொல்லி கட்டளையிட்டார். திருப்புகழை தொடர்ந்து பாடு அப்படின்னு கூறினார். அதற்கு அருளும் கொடுத்தாரு. அருணகிரிநாதர் முருகன் திருத்தலங்களுக்கு எல்லாம் சென்று வந்தார். இதுவரைக்கும் 167 ஸ்தலங்களுக்கு போயிருக்காரு. இன்னும் 16,000 பாடல்கள் பாடியிருக்காரு. ஆனால் அதில் 1307 பாடல்கள் தான் நமக்கு கிடச்சிருக்கு. திருப்புகழ், திருவகுப்பு, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் அப்படின்னு நூல்லாம் பாடியிருக்காரு. அருணகிரிநாதர் கடைசியில் கிளி உருவத்தில் மண்டபத்து மேலே அமர்ந்து முருகன்கிட்ட போயிட்டார். அந்த கோபுரத்துக்கு பேர் கிளி கோபுரம்னு சொல்கிறாங்க. முருகன் அடியார்கள் அருணகிரிநாதரை வணங்கினாலே முருகனோட அருள் தானே கிடைக்கும். வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சாந்தம் என்னும் நவரசங்களும் திருப்புகழில் பாடியிருக்காரு. முருகன் அடியெடுத்து கொடுத்து அருணகிரிநாதர் பாடியது தான் திருப்புகழ். ஒவ்வொரு திருப்புகளுக்கு இறுதியிலையும் பெருமாளையும் முடிச்சிருப்பார். அந்த பெருமாளைங்கிறத பார்த்தாலே அது திருப்புகள்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அருணகிரிநாதர் முருகனை முன்னிறுத்தி பாடப்பட்டது தான் திருப்புகழ். ஆனாலும் மற்ற சுவாமிகள் பற்றியும் உருகி உருகி பாடியிருக்கார். சைவ வைணவ பேதங்கள் பார்க்காம எல்லா தெய்வங்களை பற்றியும் உளமாற பாடியிருக்கார். இது திருப்புகழுக்கு மட்டுமே உரிய தனிப்பெருமைன்னு. செல்வம் பெருக, கடன் தொல்லைகள் நீங்க, அடிக்கடி நோயிலிருந்து விடுபட, திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் பெற, சொந்த வீடு அமைய, பூர்வீக சொத்து பிரச்சனை இல்லாமல் முடிய, கல்வியில் சிறக்க, வேலை வாய்ப்பு கிடைக்க, மன நிம்மதி பெற, சிறந்த வாழ்க்கை அமைய, நினைத்தது நிறைவேற, மரண பயம் நீங்க, இப்படி துக்கத்தோடும் வேதனையோடும் யார் இருந்தாலும் அவர்கள் திருப்புகழை முழு மனதோடு பாடினால் அவர்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரமே தீர்ந்துவிடும். முருகன் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பான். திருப்புகழ் பெரும்பாலும் கர்நாடக சங்கீத முறைப்படியே பாடப்பட்டு வருகிறது. தற்காலத்தில் தான் முதல் முறையாக பஜனை முறை பாடியிருக்கிறார்கள். தினமும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு திருப்புகழை பாடுங்க. பொருள் உணர்ந்து பாடினால் நல்லது. இப்படிப்பட்ட திருப்புகழை பாடி எல்லா நன்மைகளும் பெற முருகன் அருள் புரிவான்.